இந்த யூனிட்டில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட்டில் இது வரைக்கும் டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸை பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. நிறைய கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும் SN1, SN2, E1, E2 மட்டும் தெரிஞ்சிருந்தால் போகிற எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிடலாம். Question 1. தி கார்போனியம் அயான் which is most stable among the following is A. CH3 thrice C plus, B. C6H5 thrice C plus, C. CH3 plus, D. C2H5 plus. கார்போனியம் அயான்னு சொன்னாலும் கார்போ கேட்டையான்னு சொன்னாலும் ஒன்று தான். இது ரொம்ப ஸ்டேபிள்னு கேட்குறாங்க. இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரான்ஸ் சப்ளை பண்ணி அந்த பாசிட்டிவ் சார்ஜ் குறைக்கிற மாதிரி இருக்குமானா ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் குரூப்லாம் நமக்கு தெரியும், +I குரூப்ஸ் எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணும். ஸோ 3 பக்கமும் CH3 இருந்ததுன்னா இந்த C+ ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகிடும். அதனால் இது ஸ்டேபிளாக இருக்கும். அவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஒன்று இது, இன்னொன்று இது C6H5 thrice C+. இங்கே ஃபினைல் ரிங் 3 இருக்கிறதுனால ரெசனன்ஸ் வேறு பாசிபிள். அது மூலமாக வேறு எலக்ட்ரான்ஸை கொடுத்து இது ஸ்டெபிலைஸ் பண்ணும். CH3+ இருக்கிறதுல சிம்பிள், அது கிடையாது. அப்போ C2H5+ அதுலேயும் கிடையாது. அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். I move on to question number 2. The rate of the SN1 reaction is fastest in the hydrolysis of halide. A. CH3Br, B. C2H5Br, C. CH3 thrice CBr, D. CH3 twice CHBr. 4 காம்பவுண்ட் கொடுத்து SN1 ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. SN1 ரியாக்ஷன் அவங்களுக்கு தெரியும். 2 ஸ்டெப்பில் நடக்கிற ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகணும். செகண்ட் ஸ்டெப்பில் குரூப் அட்டாக் பண்ணி ப்ராடக்ட் கிடைக்கணும். ஹைட்ராலிசிஸ் எந்த ஹேலைட் ஹைட்ராலிசிஸில் SN1 ரியாக்ஷன் மூலமாக ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். இப்போ அதை CH3Br, C2H5Br, CH3 thrice CBr, CH3 twice CHBr. SN1 ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹேலைட் போயிட்டு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகணும். எந்த கார்போகேட்டையான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு பாருங்கள். இதில் இது ஒரு ப்ரைமரி, இது ஒரு ப்ரைமரி, இது செகண்டரி, இதுதான் டெர்ஷரியாக இருக்குது. அப்போ இங்கே Br- போச்சுன்னா ஃபார்ம் ஆகிறது இந்த கேட்டையான் ஃபார்ம் ஆகும், கார்போகேட்டையான். இதுதான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இங்கே தான் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும். தேர்ஃபோர் ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Move on to the next question. Among the halogens, the increasing order of reactivity in aliphatic substitution is A. F2Cl2 Br2 I2, B. I2 Br2 Cl2 F2, C. Cl2 Br2 I2 F2, D. F2 I2 Cl2 Br2. எது இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அலிஃபேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஹேலஜன்ஸ். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஹேலைடையால் ஈஸியாக வெளியில் போகணும். அப்போ தான் வந்து ரியாக்ஷன் நல்லா நடக்கும். ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கிற எலிமெண்ட்டு சீக்கிரத்தில் போகாது. அப்போ அதான் நம்ம லீஸ்ட்டாக இருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஏயும் டியும் தான் ஃப்ளூரின் முதல்ல கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேசிஸ்லேயே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு அடுத்தது குளோரின், அடுத்தது புரோமின், அடுத்தது அயோடின். ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறது. நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு ரியாக்டிவிட்டி குறைவாக இருக்கும். சீக்கிரமாக அந்த ஹேலைடு வெளியில் போகாது. அப்போ இந்த கேஸில் ஃப்ளூரின் போகாது சீக்கிரமாக, அயோடின் சீக்கிரமாக போகும். அப்போ இதுதான் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சால்வெண்ட்டுடைய நேச்சரை பற்றி கேட்குறாங்க. கொஸ்டின் இஸ் DMSO. DMSO இஸ் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. இஸ் A non-polar solvent, B polar solvent, C polar protic solvent, D dipolar aprotic solvent. இதுதாங்க காம்பவுண்டு. இதுதான் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. முதல்ல எது ரூல் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது புரோட்டிக் சால்வெண்ட்டு கிடையாது. H+ கொடுக்குறது தான் புரோட்டிக் சால்வெண்ட்டு. இந்த மெத்திலேருந்து H+ எல்லாம் வராது. ஸோ புரோட்டிக் சால்வெண்ட் கிடையாது. நான் போலார் சால்வெண்ட்டானா கிடையாது. பாருங்கள், சல்ஃபருக்கு ஆக்சிஜனுக்கும் டெஃபினெட்லி சார்ஜ் செப்பரேஷன் இருக்குது. சல்ஃபருக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கும், ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இது போலார் தான். இது நான் போலார் கிடையாது. ஸோ இது டைபோலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். டைபோலார் இதுலேருந்து H+லாம் வராது, அப்ரோட்டிக். ஸோ டைபோலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் alkyl halide would be the most reactive in an SN2 reaction? A phenyl group போட்டு CH2 CH2 CH2Br. B phenyl group CH ஒரு CH3 எங்கே பிரான்ச்சிங் இருக்குது, CH2Br. C phenyl group C CH3 CH3Br. D phenyl group CH2 CHBr CH3. 4 கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்ததுன்னா SN2 ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. SN2 ரியாக்ஷன் சொன்னால் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுறதும் இந்த பாண்டு உடஞ்சி போகிறதும் சைமல்டேனியஸாக நடக்கணும். சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிறது. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், டெர்ஷரி ஹேலைட்ஸாக இருந்ததுன்னா அது 2 ஸ்டெப்பில் போகும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் ப்ரைமரியை தான் பார்க்கணும். ப்ரைமரியாக இருக்கணும். இதில் பாருங்கள் எது ப்ரைமரின்னு சொல்லிட்டு, ஏயும் பியும் மட்டும்தான் ப்ரைமரி. அப்போ ஏ ஈஸியாக ரியாக்ட் ஆகுமா அல்லது பி ஈஸியாக ரியாக்ட் ஆகுமா? மோஸ்ட் ரியாக்டிவ் இன் SN2 ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம OH- வந்து கார்பனை ரியரில் அட்டாக் பண்ணணும், Br வெளியில் போகணும். ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பி அப்படிங்கிற காம்பவுண்டில் தான் இது ஈஸியாக நடக்கும். தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இந்த காம்பவுண்டில் தான் OH- வந்து அட்டாக் பண்ணுறதும் இது போகிறதும் சைமல்டேனியஸாக ஈஸியாக நடக்கக்கூடியது. தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். SNI மெக்கானிசம் லீட்ஸ் டு A இன்வர்ஷன், B ரிட்டன்ஷன், C ரெசிமைசேஷன், D மீசோ. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். SN1 அப்படின்னா எப்போவுமே 2 ஸ்டெப்பில் நடக்கிறது. கார்போகேட்டையான அட்டாக் பண்ணுற குரூப் எந்த பக்கம் வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ அங்கே ரெசிமைசேஷன் நடக்கும். SN2வாக இருந்தால் இது பின்னாடி வந்து அட்டாக் பண்ணும், இது வெளியில் போகும். முன்னே இருந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ இன்வர்ஷன் நடக்கும். அப்போ இன்வர்ஷனும் கிடையாது, ரெசிமைசேஷனும் கிடையாது. SNIனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், எந்த சைட்டில் குரூப் போகுதோ அங்கேயே வந்து அப்படியே திரும்பி வந்து அட்டாக் பண்ணும். தட் மீன்ஸ் கான்ஃபிகரேஷன் ரிட்டன்ஷன் ஆகும்.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தயனைல் குளோரைடு ஒரு OH குரூப் தயனைல் குளோரைடு ரியாக்ட் பண்ணி ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால அந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். ஸோ ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ரிட்டென்ஷன் தான் நடக்கும் எப்போவுமே. SNI சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் இன்டர்னல்னு சொன்னாங்கன்னா அங்கே இன்வர்ஷனும் கிடையாது, ரெசிமைசேஷனும் கிடையாது. ஆப்வியஸ்லி ரிட்டென்ஷன். I move on to the next question. The rate of hydrolysis of the following compounds by SN1 follows. First அவங்க கொடுத்துருக்கிறது CH2 double bond CH3Br. செகண்டு சைக்ளோஹெக்சைல் குரூப்பை போட்டு CH3Br. தேர்டு CHBr CH2 CH3 twice. ஃபோர்த்து வந்து CH3 CH2Br. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ரேட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்புறம் அதை விட குறைவு எதுன்னு அந்த டிக்ரீஸிங் ஆர்டரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இதையெல்லாம் முதல்ல ரூல் அவுட் பண்ணிட்டு சொல்லட்டுமா? இது ஒரு ப்ரைமரி காம்பவுண்டு. ப்ரைமரி ஹேலைட்ஸ் தான் தே வில் அண்டர்கோ ரியாக்ஷன் ஒன்லி பை SN2. அப்போ இது கிடையாது. அவன் கேட்குறது SN1 கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகணும். இந்த வினைல் குரூப் டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டும் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ண முடியாது, இதுவும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு கூட தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதை பார்த்திங்கன்னா இங்கே Br மைனஸ் வெளியில் போனால் எனக்கு கிடைக்கிறது ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான். அங்கே Br மைனஸ் போச்சுன்னா எனக்கு கிடைக்கிறது ஒரு செகண்டரி கார்போகேட்டையான். நமக்கு என்ன தெரியும், கார்போகேட்டையானில் டெர்ஷரி தான் ரொம்ப ஸ்டேபிள்னு தெரியும். அப்போ இதுதான் நடக்கும். தேர்ஃபோர் இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். 2 தான் வந்து இருக்கிறதுலையே அதிகம். அடுத்தது செகண்டரி, அடுத்தது ப்ரைமரி. வினைல் குரூப் இருக்கிற காம்பவுண்ட் தான் லீஸ்டாக இருக்க முடியும். ஸோ 2 இஸ் கிரேட்டர் தேன் 3 இஸ் கிரேட்டர் தேன் 4 கிரேட்டர் தேன் 1. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். I move on to the next question. Cope reaction is used in the preparation of. So 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A alkene, B alkyne, C alcohol, D aldehyde. ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம அதை. கோப் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு அல்கீனை ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கே இன்னொரு தகவலும் சொல்லணும். கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அதோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது கோப் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ அல்கீன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அந்த வீடியோ பாருங்கள், கோப் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் பி லீஸ்ட் ரியாக்டிவ் டு SN1 ரியாக்ஷன்? ஏ பார்த்துக்கோங்க. ஏல அயோடின் இருக்குது, பியில் புரோமின் இருக்குது, சியில் Cl இருக்குது, டியில் அயோடின் வேறு பொசிஷனில் இருக்குது. இதில் ஈஸியாக கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்ல வர்றாங்க. இது எது வந்து SN1ல் ஈஸியாக ரியாக்ஷன் நடக்காதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிற எந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் அதுவும் ஹெல்ப் பண்ணும். கார்போகேட்டையான் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். இது ஃபார் அவே ஃப்ரம் திஸ் இருக்குது, அதனால் இது வந்து கார்போகேட்டையான் ஈஸியாக ஃபார்ம் ஆகாது. அப்போ டி இதுதான் லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்க முடியும். கார்போகேட்டையான் ஈஸியாக ஃபார்ம் ஆக முடியாது. இங்கெல்லாம் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்டெபிலைஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அயோடின் போயிடுத்து ப்ளஸ் வருது, ஆக்சிஜனுக்கு லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகி ஸ்டெபிலைஸ் பண்ணும். அது இங்கேயும் அதே போல தான். இந்த காம்பவுண்டில் இந்த அயோடின் போயிட்டு இங்கே ப்ளஸ் வருமானா எங்கேயோ இருக்க ஆக்சிஜன் அந்த லோன் பேர் இங்கே ஹெல்ப் பண்ண முடியாது. தேர்ஃபோர் இதுதான் வந்துட்டு லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கணும். டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இந்த கிவன் ரியாக்ஷன் வந்துட்டு சி ஒரு பக்கம் ஹெச், ஒரு பக்கம் எத்தில், ஒரு பக்கம் மெத்தில், OH தயனைல் குளோரைடோடு ரியாக்ட் பண்ணுறாங்க. SOCl2 gives ஏ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 நான் இப்போ எழுதுகிறேன். தீஸ் ஆர் த 4 ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரியாக்ஷன் இது, ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. இதை SOCl2 இது அண்டர்கோ பண்ணுற ரியாக்ஷன்
SNI reaction, substitution, nucleophilic, internal. OH போயிட்டு Cl வரணும். டியை தவிர பாக்கி எல்லாத்துலேயும் OH போயிட்டு Cl வந்திருக்கு. இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கான்ஃபிகரேஷன் ரிட்டைன் ஆகணும். ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கோ அதே கான்ஃபிகரேஷன் இருக்கணும். OHக்கு பதிலாக Cl இருக்கணும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் எதுன்னு பாருங்கள். A இஸ் த ஆப்ஷன். பாருங்கள், அதே கான்ஃபிகரேஷன் மெயின்டைன் ஆகுது. OHக்கு பதிலாக Cl வந்திருக்கு. மற்ற எல்லாத்துலேயும் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ A இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். I move on to the next question. Consider the E2 elimination of cis and trans 1-bromo 4-T-butyl cyclohexane with sodium ethoxide. Which statements are true about this reaction? Statement A, cis isomer gives 4-T-butyl cyclohexene as the product. Option B tells you trans isomer gives 4-T-butyl cyclohexene as the product. And option C is trans isomer does not undergo this reaction. D is cis isomer gives 3-T-butyl cyclohexene as the product. இந்த நாலில் எது கரெக்டு தப்புன்னு பேசுகிறாங்க. ஆப்ஷன் A is A and C, B is B and C, C is A and D, D is C and D. இந்த E2 எலிமினேஷனில் லீவிங் குரூப்பும் பீட்டா ஹைட்ரஜனும் ஆன்டி பெரிப்ளேனராக இருக்கணும். அதாவது ட்ரான்ஸ் டயாக்சியல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கணும். நான் முதல்ல காம்பவுண்ட் எழுதுகிறேன். நான் 4ல் T-butyl இருக்கணும், 1ல் வந்து புரோமின் இருக்கணும். இதை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டுமா, இங்கே புரோமின் இருக்குது. அப்போ இது 2, இது 3, இங்கே டெர்ஷரி பியூட்டைல் இருக்குது. இதுதான் காம்பவுண்டு. சோடியம் ஈத்தாக்சைடு போட போகிறேன் நான். எந்த ஐசோமர் சைக்ளோஹெக்சீன் சிஸ்ஸை கொடுக்கும், எது ட்ரான்ஸை கொடுக்கும், என்னன்னு தகவல் கேட்குறாங்க. ஓகே, முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், T-butyl HCl இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா 1,3 இன்ட்ராக்ஷன் நிறைய வந்துடும். இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இதோட இன்ட்ராக்ட் ஆகும். அதனால் அது T-butyl வந்து நிச்சயமாக HCl இருக்காது. அது ஈக்குவட்டோரியலாக தான் இருந்தாகணும். இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டால் இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 1 ஈன்னு சொன்னால், அதாவது ஈக்குவட்டோரியல் குரூப். அது 2ல் சிஸ் ஐசோமர் எப்படி இருக்கணும்னா ஏ இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும் குரூப். அது ஏவாக தான் இருக்க முடியும். அதுவும் ஈக்குவட்டோரில் இருந்தால் மேலே வந்துடும். அப்போ அது கீழே, இது மேலே, அது சிஸ்ஸாக இருக்க முடியாது. இங்கே இருக்குமானா ஹெச், இது பிஆர். நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், இந்த புரோமின் தான் வெளியில் போகுது. இதுதான் பீட்டா ஹைட்ரஜன். இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியில் போகணும்னா சிஸ் ஐசோமராக இருக்கணும், அப்போ தான் போக முடியும். ஸோ சிஸ் ஐசோமர் கிவ்ஸ், இது போயிட்டு டபுள் பாண்ட் வந்துடும். சிஸ் ஐசோமர் கிவ்ஸ் 4-T-butyl cyclohexene as the product. அப்போ ஏங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். இன்னும் முடியல, ஒன்றுனா பார்க்க போகிறோம். பி, ட்ரான்ஸ் ஐசோமர் கிவ்ஸ் cyclohexene as the product கொடுக்காது. ஏன்னு கேட்டால் ட்ரான்ஸ் ஐசோமரில் அந்த 2 டயாக்சைடாக இருக்காது, அது கொடுக்க வாய்ப்பே கிடையாது. சி, ட்ரான்ஸ் ஐசோமர் டஸ் நாட் அண்டர்கோ திஸ் ரியாக்ஷன். ட்ரூ, உண்மைதான் அது. டி, சிஸ் ஐசோமர் கிவ்ஸ் 3-T-butyl cyclohexene as the product. இதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுன்னா, சிஸ் ஐசோமர் 4-T-butyl cyclohexene கொடுக்கும் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ட்ரான்ஸ் ஐசோமர் கொடுக்காது அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏயும் சியும்
கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அவங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் தான் ஏ அண்ட் சி. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நான் வேணால் ஏ வேறு மாதிரி போட்டுக்கிறேன். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் ஏவும் சியும் கரெக்டு, மற்றெல்லாம் கரெக்ட் இல்லை. உங்களுக்கு என்ன இதில் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் சிஸ்டான்ஸ் எப்படி இருக்கணுங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, அவ்வளோதான். அதாவது 1E அப்படின்னா 2E வந்து மேலே இருக்கும், ஏ தான் கீழே இருக்கும். இது மேலே வந்துடும், ரிங்குக்கு மேலே. அப்போ 1E 2A இதுதான் சிஸ்ஸாக இருக்க முடியும். அதை பண்ணுறீங்களா? 1க்கும் 3க்கும் பேசுகிறேன் நான். இப்போ 3ல் ஈக்குவட்டோரியல் கீழே இருக்கும், எக்ஸியல் மேலே இருக்கும். அப்போ இங்கேயும் ஈக்குவட்டோரியல் கீழே, இங்கேயும் ஈக்குவட்டோரியல் கீழே அப்படின்னா 1E 3E இருந்ததுன்னா சிஸ்ஸாக இருக்கும். 4க்கு பேசுகிறேன் நான். இப்போ 4ல் எக்ஸியல் கீழே இருக்கும், ஈக்குவட்டோரியல் மேலே இருக்கும். அப்போ 1E 4A இருந்ததுன்னா சிஸ்ஸாக இருக்கும். 5 ஈக்குவட்டோரியல் கீழே, எக்ஸியல் மேலே. அப்போ 1E 5E சிஸ்ஸாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள். அதை எல்லா பொசிஷனும் நீங்கள் போட்டு, நமக்கு வேண்டியது 1க்கும் 4க்கும் தான். டெர்ஷரி புரோமின் எங்கே இருக்குது, டெர்ஷரி பியூட்டல் எங்கே இருக்குது, சிஸ்ஸாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும் நம்ம. I move on to the next question. In an SN2 reaction, CX bond is cleaved in alkyl halide. Since bond breaking requires energy, where does the energy come from? A. The energy is supplied from outside to break the bond. B. The energy is supplied by solvent molecules to break the bond. C. The formed bond will supply energy to the breaking bond. D. The added reagent will come with extra energy to break the bond. எதை சொல்கிறாங்க? ஒரு SN2 ரியாக்ஷனில் CX பாண்டு க்ளீவ் ஆகுது அல்கைல் ஹேலைடில். இந்த பாண்டு உடையறதுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைச்சிதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பாண்ட் பிரேக்கிங்கிறது எண்டோ, எனர்ஜியை கொடுத்து உடைக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக பாண்டு மேக்கிங்கிறது எக்ஸோ. பாண்டு ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுதான் என்னுடைய காம்பவுண்ட்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் பாண்டு பிரேக் ஆக போது, ஒய் பாண்டு ஃபார்ம் ஆக போகுது. இதுதான் டிரான்சிஷன் ஸ்டேட். SN2ல் சைமல்டேனியஸாக நடக்கணும். பாண்டு உடையிறதுக்கு எனர்ஜி நீங்கள் கொடுக்கணும். பாண்டு ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். பாண்ட் பிரேக்கிங் இஸ் எண்டோதெர்மிக், பாண்ட் மேக்கிங் இஸ் எக்ஸோதெர்மிக். அப்போ இது ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜி யூஸ் பண்ணி அது வெளியில் போயிடும். ஸோ தி ஃபார்ம்டு பாண்ட் will supply energy to the breaking bond. Option C is the correct option. Which one of the following is not a non-kinetic method of investigating reaction mechanism? A. Identification of products. B. Isotope effects. C. Isotope labeling. D. Isolation of an intermediate. இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் 2 நெகட்டிவ் இருக்குது இதில். நான் கைனட்டிக் மெத்தட் எது இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போ நான் கைனட்டிக்கில் ஒரு நெகட்டிவாக வர மாதிரி இருக்குது, நாட்னு வேறு இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கணும் எதெல்லாம் வந்துட்டு நான் கைனட்டிக் மெத்தடு, எது நான் கைனட்டிக் மெத்தட் இல்லைன்னு கண்டுபிடிச்சி அதுதான் கரெக்டான ஆப்ஷன். எது நான் கைனட்டிக்குங்கிறாங்க, ரேட்டை அளந்து பார்த்து சொல்லாத முடியாத மெக்கானிசம், ரேட்டை வச்சு சொல்லக்கூடாது, அது போல் மெத்தட் எதுன்னு கேட்குறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ரேட்டை வச்சு சொல்கிறது இல்லை, அதை வச்சு மெக்கானிசம் கொடுக்கலாம் நம்ம. ஐசோடோப் லேபிளிங் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. அசைல் ஆக்சிஜன் பாண்டு உடையுதா, அல்கைல் ஆக்சிஜன் பாண்டு உடையுதாங்கிறத ஐசோடோப் வச்சு கண்டுபிடிச்சிடலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் பாருங்கள். ஐசோலேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட்டை ஐசோலேட் பண்ணி பார்த்தோம், மெக்கானிசம் சஜஸ்ட் பண்ணலாம். எல்லாமே நான் கைனட்டிக். ஐசோடோப் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று, அது வந்து நான் கைனட்டிக்கில் வராது. ஸோ பி ஒரு நான் கைனட்டிக் மெத்தடு இல்லை, அது விச் இஸ் நாட்டுங்கிறாங்க. அப்போ பி தான் கிடையாது. பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் நியூக்ளியோஃபிலிக்? நியூக்ளியோஃபைல் அப்படின்னா மைனஸ் சார்ஜ் இருக்கணும்,
எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் இட்ஸ் டெண்டன்சி டு அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ், நாட் டு டொனேட் எலக்ட்ரான்ஸ். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ கார்பன் ஒரு லோன் ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்குது. பி நைட்ரஜன் 2 லோன் பேர் இருக்குது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறதுல குறைவாக தான். சி ஆக்சிஜன் 3 லோன் பேர் இருந்தாலும் கூட ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், எலக்ட்ரானை வில்லிங்காக டொனேட் பண்ணாது. அப்போ அது ஹைலி நியூக்ளியோஃபிலிக்காக இருக்க முடியாது. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃப்ளூரின் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், அப்போ அதுவும் முடியாது. அப்போ ஏ நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக, சி ஆக்ட் பண்ண முடியாது, டி ஆக்ட் பண்ண முடியாது, பி நைட்ரஜன் வித் 2 லோன் பேட்ஸ் வித் 2 alkyl groups which can donate electrons. இதுதான் வந்துட்டு மோஸ்ட் நியூக்ளியோஃபிலிக்காக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது, which among the following is a polar aprotic solvent? A ethanol, B water, C acetonitrile, D CCl4. போலாராகவும் இருக்கணும். அப்ரோட்டிக்னா புரோட்டானை ஈஸியாக கொடுக்க முடியாதது. முதல்ல இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி CCl4 போலாரே கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சர் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் போலாரிட்டியே கிடையாது அதுக்கு. ஸோ இட்ஸ் நான் போலார். அதை ரூல் அவுட் பண்ணிடலாம். பாக்கி 3 இருக்குது, எத்தனால், வாட்டர், அசிட்டோநைட்ரைல். இதில் எதெல்லாம் ப்ரோட்டிக் எதெல்லாம் அப்ரோட்டிக்னு பார்க்கலாம். எத்தனால் H+ கொடுத்துட்டு C2H5O- மாறும். அப்போ அது ப்ரோட்டிக் சால்வெண்ட். வாட்டர் H2O H+ கொடுத்துட்டு OH- மாறும், அதுவும் ப்ரோட்டிக் சால்வெண்ட். அசிட்டோநைட்ரைல் அப்படிங்கிறது CH3CN மெத்தில் சயனைடுன்னு சொல்லலாம். அதை இதில் புரோட்டான் வெளில வர முடியாது. ஸோ இட் இஸ் அப்ரோட்டிக். ஆனால் போலார், சிஎனுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ அசிட்டோநைட்ரில் இஸ் எ போலார் காம்பவுண்ட், புரோட்டானை கொடுக்காத சால்வெண்ட். தேர்ஃபோர் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் இஸ் ஆப்ஷன் சி அசிட்டோநைட்ரைல். அடுத்தது, the compound that gives the most stable carbonium ion on dehydration is A CH3 CH3 CH2OH, B C CH3 thrice OH, C CH3 CH2 CH2 CH2OH, D CH3 CHOH CH2 CH3. ஸ்டேபிள் கார்போனியம் அயான் அப்படிங்கிறது டெர்ஷரி கார்போனியம் அயான். இந்த சச்சஸ்லாம் பாருங்கள், எதெல்லாம் வந்து டெர்ஷரி கார்போனியம் அயான் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஏ OH போச்சுன்னா அது ஃபார்ம் பண்ணுறது ப்ரைமரி கார்போனியம் அயான். பி OH போச்சுன்னா இது ஃபார்ம் பண்ணுறது டெர்ஷரி கார்போனியம் அயான். அப்போ இதுதான் ஸ்டேபிளாக இருக்கும், பி தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சி OH போனால் ஃபார்ம் ஆகிறது ப்ரைமரி கார்போனியம் அயான். டி OH போனால் ஃபார்ம் ஆகிறது செகண்டரி கார்போனியம் அயான். Therefore, option B is the correct option, which forms tertiary carbonium ion, which is most stable. ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்டுக்காங்க இந்த யூனிட்டில். அடுத்த யூனிட்டுக்கு அடுத்த கிளாஸில் அடுத்த லெக்சரில் பார்க்கலாம். ஐ வில் ஸ்டார்ட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி ஆஸ் த நெக்ஸ்ட் யூனிட். தேங்க்யூ.